ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா வாய் சேனல். இன்னைக்கு 1.5 கிலோ கேசரி செய்ய போறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அகலமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. எண்ணெய் நான் 1 லிட்டர் எண்ணெய் போடுறேங்க. ஒரு ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் போடுறேன். ரவை 1/2 கிலோ பேக்கெட்ல 3 பேக்கெட் போடுறேன். 1.5 கிலோ பேக்கெட் மொத்தம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கட்டி விழாத மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. முந்திரி நெய்யில வறுத்து போட்டுக்கிட்டேன். இதுலயே போட்டுக்கலாம். $200 கிராம் நெய் சேர்க்கிறேன். போட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ரவை நல்லா வறுக்கணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வறுக்கிறோமோ அந்த டேஸ்ட் அப்பதான் வரும். கீழே அடி பிடிக்காம இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வறுத்துருச்சு. கலர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் ஆட் பண்றேங்க. 2 பேக்கெட் ஆட் பண்றேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ரவை நல்லா வெந்துனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தண்ணி நான் வேற பாத்திரத்துல 4 லிட்டர் தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி கலரிட்டே இருங்க. பாருங்க, எண்ணெயும் அந்த கேசரி அந்த ரவையும் கரெக்டான பதம் வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம சர்க்கரை எடுத்து போட்டுக்கலாம். சர்க்கரை 3 கிலோ போடுறேன். 1.5 கிலோ ரவைக்கு 3 கிலோ சர்க்கரை கரெக்டா இருக்கும். போட்டு ஃபுல்லா கலரி விடுங்க. எசன்ஸ் போடுறேன். பைனாப்பிள் எசன்ஸ். பைனாப்பிள் கூட போடலாம். நான் எசன்ஸ் போட்டிருக்கேன். போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணிட்டு நட்ஸ் எல்லாம் நம்ம எந்த நட்ஸ் வேணா போடலாம். போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, டேஸ்டா இருக்கும்.